பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கு. ஆண்டவர் எப்போ வருவார் என்ற அநேக கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அவர் எப்போ வேணாலும் வரட்டும். ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஸோ வேதத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற காரியங்களை பார்த்து தியானித்து ஆராய்ந்து நாம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேத்யூ 24 அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து அவர் குறிப்பிடுகையில் அவர் சொல்ற ஒரு காரியம், அவருடைய வருகைக்கு முன்பதாக உபதிரவம் இருக்கும் என்று அவர் காண்பித்திருக்கிறார். 29வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார், அந்நாட்களின் உபதிரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் தோன்றும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் அவர் வருவார்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ மேகங்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உபதிரவம் முடிந்த உடனே என்று அவர் சொல்லும்போது, அவர் வருவதற்கு முன்பதாக உபதிரவம் இருக்கு என்பது தெளிவாய் நமக்கு காணப்படுகிறது. ஆகையால் அந்த உபதிரவத்தை சந்திக்க பர்சனலா நம்ம ரெடியா இருக்கிறோமா, குடும்பமாய் ரெடியா இருக்கிறோமா, சபையாய் ரெடியா இருக்கிறோமான்றது யோசித்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை அதுக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பதாக உபதிரவத்தை சந்திக்கத்தக்கதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.